கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை படிச்சிருப்போம். உபாகமம் 30வது அதிகாரத்துல 15 மற்றும் 19வது வசனத்தை படிச்சு பார்த்தோம்னா, இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்பே வைத்தேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு அப்படின்னு சொல்லி வசனங்கள் போடப்பட்டிருக்கு. இந்த இடத்துல முதல்ல உள்ள வசனத்துல ஜீவனை நன்மையாகவும் மரணத்தை தீமையாகவும் சொல்லி இருக்கிறார். இரண்டாவது வசனத்துல ஜீவனை ஆசீர்வாதமாகவும் மரணத்தை சாபமாகவும் சொல்லி இருக்கிறார். அப்போ இது ரெண்டை சொன்ன ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, உன் சந்ததியும் நீயும் பிழைத்திருக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்காரு. அப்போ இதை சூஸ் பண்ற ஒரு இதை நம்ம கையில ஆண்டவர் கொடுத்துறாரு. நன்மை தீமை அறியத்தக்க சூஸ் பண்ற ஒரு ஞானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு. இதுல எது நம்ம சூஸ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்ததா இந்த ஜீவன் யாரு, இதை ஏன் நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, அதற்கு கீழ் உள்ள வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா கடைசி வரியில அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ மரணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்றுதான். ஆனால் இந்த ஜீவனை தெரிந்து கொள்ளும் போது அது நமக்கு நித்திய மரணமாக இல்லாமல் நித்திய ஜீவனாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அதை இன்றைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம். கர்த்தராகிய இயேசுவே அந்த ஜீவன் அப்படின்னு சொல்லி உணர்ந்து அந்த ஜீவனை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் தெரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் ஜீவன் என்ற ஒன்றை வைத்திருக்கிறார். அந்த ஜீவனை நாம் சூஸ் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது ஆண்டவர் இன்னைக்கு விரும்புறார். இதை உணர்ந்து நம்ம செயல்பட வேண்டுவது ரொம்ப ரொம்ப அவசியம்.